பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதுல நாம் களி கூர்ந்து மகிழுவோம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்கள் பலனாயிருக்கிறது. கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்களே, இந்த நாள்லயும் ஒரு அற்புதமான சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்ள போறோம். பாருங்க, ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னா, நீங்க எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் நான் அதை ஊதி போடுறேன். உங்க சம்பளம் எல்லாம் பொத்தலான பையில, அதாவது ஓட்ட பையில போட்ட மாதிரி போயிருது. சம்பளம் வர்ற மாதிரி இருக்கு, எந்த வழியில போகுதுன்னே தெரியல. எங்க வீட்டுல பணமே இருக்கிறது இல்ல, எங்க பார்த்தாலும் ஒரு வறட்சி தான் காணப்படுது. இப்படிப்பட்ட நிலைமையில நீங்க இருக்கீங்கன்னா நிச்சயமா இந்த சங்கீதத்தை படிங்க. உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். உங்க வீட்டுல எப்படி தேவைகளை சந்திக்கிறது, எப்படி ஒவ்வொரு செலவையும் மேற்கொள்றது, எப்படி மாதம் முழுவதும் சம்பளத்தை தக்க வைக்கிறது, எப்படி கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பார்க்கிறது, அதுக்கெல்லாம் இப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்க எடுத்து வாசித்து தியானித்து அவைகள்லயே இரவும் பகலும் தியானமா இருக்கும்போது நிச்சயமாகவே உங்க வீடு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உங்கள் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். பிரியமானவர்களே, இப்பொழுது நாம் சத்தியத்துக்குள்ள போலாம். சங்கீதம் 112, சங்கீதம் 112 முதல் 3 வசனத்தை வாசிக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சந்ததி பூமியில் பலத்திற்கும், செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும், அவனுடைய நீதி என்றைக்கும் நிற்கும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். யாருடைய வீட்டுல? கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவனுடைய சந்ததி தான் ஆசீர்வதிக்கப்படும். அவனுடைய வீட்டுல தான் ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் தங்கும். பாருங்க பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளை நாம் தெளிவா அறிந்து கொள்ளணும். இந்த நாள்ல உங்க வீட்டுல உங்கள் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணுமா? உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணுமா? நிச்சயமாகவே இந்த வார்த்தைகளை கவனமா கேளுங்க. என்னுடைய சந்ததி பலத்திற்கும், செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும் சொல்லியிருக்கீங்க. சந்ததியை குறித்து, உங்க பிள்ளைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. என் பிள்ளைகளுக்காக இன்னைக்கு அநேகர் எல்லாருமே என் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. என் பிள்ளைக்கு நல்ல வேலை கிடைக்கணும், என் பையனுக்கு நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல சம்பளம் கிடைக்கணும். பிள்ளைகளை குறித்த ஒரு கவலை பாருங்க. பிரியமானவர்களே, நீங்க கர்த்தருடைய வார்த்தையில தரித்து காத்திருக்கிறவர்களா இருக்கும்போது நிச்சயமாகவே உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீங்க ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்க. பாருங்க, எதை குறித்தும் அழுது புலம்ப வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் குறித்திருக்கிற நேரத்துல, ஏற்ற நேரத்துல உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் உண்டாயிருக்கும். அது வரைக்கும் நீங்க பொறுமையோடு கர்த்தருடைய வார்த்தையில காத்துருங்க. உங்க சந்ததிக்காக நீங்க உட்கார்ந்து வேதத்தை படிங்க. பெற்றோராகிய நீங்க கர்த்தருடைய வார்த்தையில காத்திருக்கும் பொழுது உங்கள் சந்ததி ஆசீர்வதிக்கப்படுவதை நீங்க பார்ப்பீங்க. பாருங்க, என் பிள்ளைங்களோட வாழ்க்கைக்காக நான் ஒவ்வொரு நாளும் கர்த்தரிடத்துல போறேன். பாருங்க, அவருடைய வார்த்தைகள்ல வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக பைபிள்ல ஒவ்வொரு இடத்துலையும் என் பிள்ளைகளுக்காக பிள்ளைகளோட பேரையே எழுதி வச்சு, என்னுடைய டைரியிலெல்லாம் பிள்ளைகளுடைய பேரை எழுதி வச்சு அவர்களுக்காக இரவும் பகலும் ஜெபித்து வர்றேன். பாருங்க, பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுறத பார்க்குறேன். என் மகளுக்கு திருமணம் முடிந்து அவள் ரெஸ்ட் எடுக்கணும், எனக்கு வேலை வேண்டாம் அப்படின்னு சொல்லி 1 வருஷம் ரெஸ்ட் எடுத்தா. பாருங்க, இன்றைக்கு நல்ல ஒரு ஊழியத்துல அவ வேலைக்கு அமர்த்தப்பட்டிருக்கிறா. அடுத்தடுத்து அவளுக்கு ப்ரமோஷன் வர்றதை பார்க்குறேன், பொறுப்புகள் அவளுக்கு கொடுக்கப்படுறத பார்க்குறேன். இப்போ இன்னொரு ஃபாரின் கண்ட்ரியில ஒரு ட்ரைனிங்காக போயிருக்காங்க. பாருங்க, இதெல்லாம் கர்த்தருடைய நாமம் மகிமைக்காக நான் சொல்றேன். பாருங்க, அவர்களுக்காக வாக்கு தத்தங்களை பெற்று என்னுடைய சந்ததி இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் காத்திருக்கும் பொழுது என் மகனுக்காக ஜெபித்து கொண்டிருந்தேன். அப்போ ஆண்டவர் சொன்னாரு, உன் சந்ததி நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், இந்த சங்கீதத்தை எடுத்து படி அப்படின்னாரு. எனக்கு எடுத்து படிக்கும்போது பயங்கரமான என்னுடைய விசுவாசம் அவ்வளோ சந்தோஷப்பட்டேன். பாருங்க, எப்படி கர்த்தருடைய வார்த்தை இருக்கு. அவன் சந்ததி பூமியில் பலத்திற்கும், உங்கள் பிள்ளைகள் பலத்திருப்பார்கள். கர்த்தருடைய வேதத்துல நீங்க பிரியமாய் இருந்து பாருங்க. இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் பெற்றோராகிய நீங்கள் தியானமாய் இருந்து பாருங்க. வார்த்தைகளை பற்றி பிடித்து கொள்ளும் பொழுது உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும்.
அடுத்தது பாருங்க, வீட்டுல எப்படி பணத்தை தங்க வைக்கிறதுன்னு கர்த்தர் எனக்கு இந்த ரகசியத்தை எல்லாம் சொல்லி கொடுத்தாரு பாருங்க. பணத்து மேல நம்ம போய் இருதயம் வைக்கிறது இல்ல. எனக்கு வர்ற ஆஃபரிங் எல்லாம் எடுத்து என்னுடைய கபோர்ட்ல வைக்கிறேன் பாருங்க. வச்சு ஒவ்வொரு நாளும் அதை போய் தொட்டு ஆசீர்வதிக்கிறேன். ஏன்னா உன் கைகளின் பிரயாசங்கள்ல உனக்கு ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும்னு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இரவும் பகலும் நான் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிறேன் பாருங்க. அவருடைய வார்த்தைகளை இரவும் பகலாக சொல்லி கொண்டே இருக்கிறேன். அப்ப என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படணும். எங்க வீட்டுல எப்பொழுதும் பணம் இருந்து கொண்டே இருக்கணும். ஒவ்வொரு தேவைகளும் சந்திக்கப்படணும் கர்த்தாவே. அப்படிங்கும்போது போய் ஒவ்வொரு நாளும் அந்த ஆஃபரிங் பணத்தை எல்லாம் தொட்டு தொட்டு சொல்ற, இயேசுவின் நாமத்தினால இந்த பணம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். இது எல்லா செலவுகளுக்கும் போதுமானதா இருக்கும். நான் மீதி எடுப்பேன் இயேசுவின் நாமத்தினால. அடுத்த பணம் வர்ற வரைக்கும் இந்த பணம் செலவழிந்து போகிறதில்லை. நான் கஞ்ச பிசினாரியா இருக்கிறது இல்ல. ஒவ்வொரு ஊழியங்களுக்கு கொடுக்கிறேன், ஊழியர்களுக்கு கொடுக்கிறேன். ஆனாலும் பணம் பெருகி கொண்டே இருக்கிறத பாக்குறேன். என்னுடைய கபோர்ட்ல பணம் குறையறது இல்லை. அதுதான் கர்த்தருடைய வார்த்தையில நம்ம வாசிக்கிறோம் பாருங்க. ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்த அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறவர்களுடைய வீட்டுல ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் இருக்கும். செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். பிரியமானவர்களை, இந்த சின்ன டிப்ஸ் எல்லாம் நீங்க எடுத்துக்கோங்க. நான் ஒரு சின்ன பிள்ளைங்க பேசும்போது கூட விசுவாசத்தோடு பேசும்போது அந்த வார்த்தைகளை நான் எடுத்துக்கொள்றேன். ஓ, நம்மளும் இந்த மாதிரி செய்யலாமே. இது ஒரு விசுவாச கிரியை தானே, அதுல ஒன்றும் நான் குறைஞ்சு போயிட மாட்டேனே. இப்படி எல்லாம் ஒவ்வொரு காரியங்களையும் கற்றுக்கொள்றோம் பாருங்க. ஆவியானவர் அழகாக நம்ம எப்படி வாழ்றதுங்கிற வாழ்க்கை முறையை ஒவ்வொரு நாளும் கற்றுக் கொடுக்கிறார் பாருங்க. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். என்னடா இப்படியெல்லாம் ஓப்பனா பேசுறாங்க, ஆஃபரிங்கை பத்தி பேசுறாங்க, பணத்தை பத்தி பேசுறாங்க, நடக்கிறத உள்ளபடி சொல்றேன் பாருங்க. யாரை குறித்து எனக்கு பயம் கிடையாது. கர்த்தருடைய வார்த்தைக்கும் கர்த்தருக்கும் பயந்தா போதும் பாருங்க. பிரியமானவர்களே, உங்களுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணுமா? உங்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணுமா? உங்களுக்கு இருக்கிறவைகளை எடுத்து ஊழியங்கள்ல விதைங்க. பயப்படாம ஊழியங்களுக்கு கொடுங்க. ஊழியர்களுக்கு எந்த இடத்துல இருந்து நீங்க ஆவிக்குரிய நன்மைகளை பெற்றுக்கொள்றீங்களோ அந்த இடத்துக்கு நீங்க ஜெபித்து உங்களுடைய காணிக்கைகளை அனுப்புங்கள். என்னுடைய ஆதாரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பிரியமானவர்களே, தைரியமா போல்டா என்னால சொல்ல முடியும். கர்த்தரை நம்பி வாழ்கிறேன். ஒவ்வொரு நாளும் கர்த்தரை நம்பி வாழ்றேன். அதனால எங்க வீட்டுல ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் இருக்கும். எது இல்லைன்னாலும் அதை குறித்து கவலைப்படுறது இல்லை. கர்த்தர் அந்த தேவைகளை சந்திக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். எங்க கார் ரொம்ப நாளா ஒவ்வொரு பார்ட்டும் அப்படியே பழுதடைஞ்சிட்டே வந்துச்சு பாருங்க. அதை மாற்ற முடியாம ஒவ்வொரு நாளும் காரை தொட்டு தொட்டு இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொரு பார்ட்டும் புதுசாகுது. இதனால ஊழியத்துக்கு போக முடியாம தடங்கள் வந்துட்டே இருந்தது. காரை சரி பண்ணணும். இது ஒரு பெரிய செலவா இருக்கு, பெரிய பட்ஜெட்டா இருக்கு. இயேசுவின் நாமத்தினால சொல்லி 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 விசுவாசிக்கிறவர்கள் பேசுவார்கள். விசுவாசத்தோடு காரை தொட்டு தொட்டு தினமும் நான் ஜிம்முக்கு போகும்போதெல்லாம் காரை ஓட்டுவேன் பாருங்க. காரை தொட்டு தொட்டு சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஓட்டிட்டு போகும்போதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பேன். இயேசுவின் நாமத்தினால எல்லாம் புதிதாகுதுன்னு. ஒரு நாள் என்னால ஓட்ட முடியல, நடு ரோட்ல போய் நிறுத்திட்டேன் பாருங்க. ஏசாமி, உங்க கிருபை தாங்கன்னு ஆண்டவர் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு பண்ணாரு பாருங்க. அவர் பணத்தை அனுப்புனாரு. இந்த மாதத்துல எல்லாவற்றையும் சரி செய்ய கர்த்தர் கிருபை கொடுத்தார். ஊழியத்துக்கு புறப்பட்டு செல்ல போகிறோம். கர்த்தர் எவ்வளவு நல்லவர்னு பாருங்க. பிரியமானவர்களே, அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. வார்த்தைகள் மேல பிரியமாய் இருக்கிறவங்க, அது யாரா இருந்தாலும் சரி, யாருனாலும் இந்த வார்த்தைகளை விசுவாசிக்கும் போது இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் நீங்க தியானமாய் இருக்கும் பொழுது நிச்சயமாகவே உங்க வீட்டுல ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்க. ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க. நீங்க சம்பளம் வாங்கினாலும் சரி, சம்பளம் வாங்காட்டியும் சரி, என் கையில 10 காசு கூட வர்றதில்ல அப்படிங்கிற நிலைமையில இருக்கிறவங்க நீங்க சொல்லுங்க, என் வீட்டில் ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் தங்கும். வார்த்தை சொல்லுங்க. சொல்லும் பொழுது நிச்சயமாகவே, ஒருவேளை நீங்க படிக்க தெரியாதவங்களா இருக்கலாம், டிவியில இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கலாம், என்னோடு கூட சேர்ந்து இந்த வார்த்தையை சொல்லுங்க. என் வீட்டில் ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் தங்கும். உங்களுக்காக நான் ஒரு 3 முறை சொல்றேன். டிவியில பாக்குறவங்களுக்காக 3 முறை 5 முறை சொல்றேன். என் வீட்டில் ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் தங்கும். என் வீட்டில் ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் தங்கும். என் வீட்டில் ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் தங்கும்.
என் வீட்டில் ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் தங்கும். பிரியமானவர்களே, நிச்சயமா இந்த வார்த்தைகள் உங்க உள்ளத்துக்குள்ள போயிருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். நிச்சயமாகவே இந்த மாதத்துல நீங்க ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்க. பிரியமானவர்களே, கர்த்தர் ரொம்ப நல்லவர். பாருங்க, அவர் யார் மேலேயும் பாரபட்சம் பார்க்கிற தேவன் அல்ல. கர்த்தருடைய பிள்ளைகளை அவர் ஆசீர்வதித்து அவர்கள் மீதி எடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம ஆண்டவருடைய விருப்பம். பாருங்க, அப்போ 2வது வசனம், சங்கீதம் 112:2, அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும், செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். பிள்ளைகளுக்கான கவலையை விட்டுட்டு கர்த்தரிடத்துல போங்க. கர்த்தரிடத்துல போய் பிள்ளைகளுக்காக நீங்க கர்த்தருடைய சமூகத்துல காத்துருங்க. உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுறத பார்ப்பீங்க. 2வது காரியம், உங்க வீட்டுல ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் நிச்சயமாய் தங்கும். ஏன்னா நீங்க கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறவர்களா இருக்கிறபடினால உங்க வீட்டுல ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் தங்கும். ஒவ்வொரு தேவைகளும் சந்திக்கப்படும். குடும்பத்துல சந்தோஷம் சமாதானம் பெருகும். கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென், ஆமென்.